மொழியே செந்தமிழே, உம்மை வணங்கியும் சான்றோர் பெருமக்களை வணங்கியும் தொடங்குகிறோம் இந்நிகழ்வை. அனைவருக்கும் அன்பான இனிய மதிய வணக்கங்கள். அன்பாலும் அறிவாலும் கல்வி மொழி பாய்ச்சிய குருமார்களை நினைவில் மீட்டும் நன்னாள் இன்றைய சான்றோர் நினைவு நாள். பரந்த நோக்கமும் ஆழ்ந்த அன்பும் இயற்பண்புகளாக இலங்கும் பேராசிரியர் பெருமக்கள் முனைவர் தாயே ஞானமூர்த்தி ஐயா, முனைவர் பி ராசமாணிக்கம் ஐயா, முனைவர் ஈகோ பாஸ்கரதாஸ் ஐயா, முனைவர் தா வெள்ளிமலை ஐயா ஆகிய நால்வரும் தம்முடைய எழுத்தின், சொல்லின், செயலின், சிந்தனையின் சிறப்பால் தமிழ் அன்னைக்கு அரும் பெரும் கடமைகளை சிறப்பாக செய்த சான்றோர் பெருமக்கள் ஆவர். செந்தன்மை பூண்டு ஒழுகிய குருதாக்களாகிய இந்நால்வரையும் ஆண்டுதோறும் நினைவு கூறும் நன்னாளாக, சான்றோர் நினைவு நாளாக தமிழ்துறை சிறப்புடன் கொண்டாடி வருகின்றது. மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்குவிக்க மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். மாணவர் தா சதீஷ் அவர்களை அழைக்கிறோம். முதுகலை தமிழ் முதலாண்டு மாணவி பூ லட்சுமி அவர்களை அழைக்கிறோம். எல்லா மொழிகளில் விட நமது தாய்மொழி மிக சிறந்த மொழி. அந்த மொழியினை, அதாவது இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் என்ற இந்த மொழி வளர்த்து பெருகி செந்தமிழாய் தேன்மொழியாய் நம்மோடு வளம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாய்மொழியானது உலகத்திலேயே மிகவும் போற்றத்தக்க ஒரு மொழியாகும். இந்த ஒரு தமிழ் மொழியை நமது சான்றோர்கள், அதாவது நமது கல்லூரியிலே உங்களுக்கு தெரியும் 75வது வருடம் பவள விழா நம்ம கொண்டாடினோம். எத்தனையோ மூத்த தலைவர்கள், அதாவது துணைத் தலைவர்கள், ஆசிரியர்கள், பெருமக்கள் எத்தனையோ பேர் நம்ம இந்த கல்லூரியில தரம் பதித்து சென்றுள்ளனர். அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இருக்கின்றோம். ஆனால் எந்த துறையிலும் இல்லாத ஒரு தனித்துவ துறை வந்து தமிழ் துறையில் இருக்கிறது. 23 ஆண்டுகளாக, அதாவது இந்த ஒரு சான்றோர் தின விழாவானது வெள்ளி விழாவை தொட இருக்கின்றது. இந்த ஒரு இனிய, அதாவது இது ஒரு மறக்க முடியாத ஒரு சான்றோர் தின விழாவாக ஒவ்வொரு வருடமும் மறவாமல் அந்த சான்றோர்களை நினைவு கூர்ந்து நாம் இங்கே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு எல்லாம் முக்கிய காரணம் இந்த நமது சான்றோர்களான ஆசிரியர் பெருமக்களை, அவர்கள் அந்த தமிழ் துறையின் மேல் இருந்த அந்த பற்று, அதற்கு மேலாக அவர்கள் தடம் பதிந்த இந்த கல்லூரியிலே அவர்களை நினைவு கூற வைத்தது அவர்களுடைய புதல்வர்கள். நாம் மிகவும் அவர்களுக்கு நன்றி சொல்ல
நாங்க கடமைப்பட்டிருக்கோம்.